இந்த தடவையாவது சேரனுக்கோ, சந்தாவுக்கோ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே நெனச்சிருப்போம் கண்டிப்பா, சேரனுக்கோ, சந்தாவுக்கோ கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ஷூட்டிங்கோட பிடிஎஸ் வந்து வெளில வந்துச்சு. அதனால கண்டிப்பா கல்யாணம் ஆகாது போல. ஏன்னா, அவங்க சோகமா வெளில வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ, அதுதான் உண்மையும் கூட. சந்தாவ வந்து இப்ப வானதி கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அதாவது சந்தாவ தேடி வந்தா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அதே டைமத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு தான் இருப்பாங்களே தவிர, அவங்க ஊருக்கு போகல. ஸோ எப்படியாவது சந்தாவ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இங்க வர செய்தி தெரிஞ்சு தான் வந்து சந்தாவ எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சுடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த தடவ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு ஆனா அவங்க ஊருக்கு போகல. அதனால கண்டிப்பா சந்தாவ கூட கூட்டிட்டு போயிருவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கூட கூட்டிட்டு போயிருவாங்க. ஸோ இப்போ சேரன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சந்தா கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது வானதி வந்து சந்தாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல சந்தா அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவங்க எப்பயுமே இப்டிதான் பண்ணுவாங்க. நான் தான் உங்கள கஷ்டப்படுத்துறேன் அப்டின்னு சொல்லிட்டு சந்தா சொல்றாங்க. அதெல்லாம் இல்லப்பா. நான் தான்ப்பா உன்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட விருப்பத்துக்காக கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றேன்ப்பா. நம்ம நிலாவும், சோழனும் வீட்டுக்கு வந்த உடனே இத பத்தி பேசலாம் சரியா? நீ எதுக்கும் பத்திரமா இரு. நீ அவங்க வர்றது வரைக்கும் இங்கேயே இருக்கியாப்பா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சந்தா வந்து சொல்றாங்க. கரெக்ட்டா அனீஸ் பாயும் அப்போ வந்துறாரு. வந்துட்டு நல்ல வேளை பையா எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு போணும்னு தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கள்ல நீங்களேன்னு எப்படி அவங்களோட ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கள்ல. கண்டிப்பா அவங்கள சந்தாவ கூட்டிட்டு போகணுன்ற ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாங்க. இந்த தடவ கிடைக்கலன்றதுனால ஊருக்கு போயிட்டாங்க. அப்படின்ற மாதிரி அனீஸ் பாயும் சொல்றாரு. ஸோ இப்ப நிலாவும், சோழனும் வந்த உடனே, நம்ம கல்யாணத்த வச்சுக்கலானே அப்படின்னு கல்யாணத்த வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நடேசன் வந்து சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கலந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து நம்ம சோழன் கூட ரொம்பவே சூப்பரா அதாவது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. இதே மாதிரியே சோழனும், நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தா சூப்பரா இருக்கும். ரைட்டு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலா வந்து சொல்றாங்க, "நான் எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க சோழன். உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துக்கிட்டு, "நீங்க என் கூடயே சேர்ந்து வாழ முடியுமா?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அதுக்குமே வந்து நிலா இருந்துட்டு, இதுக்கு எதுவும் பதில் சொல்லாம தான் இருப்பாங்க. ஏன்னா, நிலாவுக்கு வந்து சோழன விட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இப்ப வரல போல இருக்குது. லவ் வந்துருச்சு. அ ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப ஹேப்பியாவே வந்துட்டு அங்கருந்து கிளம்பி வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து எல்லாருமே இருக்கிறத பார்த்துட்டு அப்ப நிலா வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இந்த பிரச்சனைய எப்படி நம்ம தள்ளி போட வேண்டாம். அதனால நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து வேகமா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அதுதான் நல்லது. இப்படி சந்தாவ ஒவ்வொரு இடமா நம்ம வந்து ஓடி ஓடி ஒளிய வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா?" அப்படின்ற மாதிரி எல்லாருமே கூடி பேசுறாங்க. நடேசன் அப்ப வந்துட்டு, "அதுவும் சரிதான். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அதனால கல்யாணம் பண்ணி வச்சுர்றது தான் பெஸ்ட்டு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமா ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பெருசா எதுவும் பிரச்சனை வராது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி ஓகே. இப்போ அப்படியே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லிர்றாங்க. இப்போ இத பத்தி கல்யாணத்த வந்து டேட்டும் குறிக்கிறாங்க. வர வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப நல்ல நாளா இருக்குது. அன்னைக்கு வந்து நம்ம கல்யாணத்த வச்சுக்கலாம். கோவில்லயே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. இது வச்சு தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணம் பக்கத்திலேயே வச்சிருக்கிறதுனால, கூடிய சீக்கிரம் வேகமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே செய்றாங்க. அப்பதான் நம்ம சேரண்ணா வந்துட்டு, அவங்க அத்தை இருக்காங்க இல்லையா? கஸ்தூரி அவங்கள்ட்டயும், அவங்க பெரியம்மா வீட்ல எல்லார்ட்டயுமே பெரியப்பாட்ட போயிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அதிகமா சண்டை போடுறது கிடையாது. ஏன்னா இவங்க வீடு இவங்களோட பேர்ல தான் இருக்குது. அதனால இப்ப அவங்களால வந்து எதுவும் சண்டைலாம் போட முடியல. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி கல்யாணம் நடந்துச்சுன்னா வரலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கார்த்திகாவுக்கும் அதே மாதிரி சொல்லி விடுறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் இருக்குதும்மா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப ஆக மொத்தத்துல நம்ம சேரன் கல்யாணத்துக்கு வந்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகுறாங்க அப்படின்ற மாரி தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ சந்தா அதுவரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நான் வந்து எங்க வீட்ல இருக்கிறேன். நான் சந்தாவ கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் வந்து கூட்டிட்டு போயிருவாரு. கல்யாணத்துக்கு மொத நாள் வரைக்குமே வந்து பொண்ணுக்கு சாரி எடுத்து குடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட் தான் வந்துட்டு அதிகமா காட்டப் போறாங்க.
கடைசில பிடிஎஸ்ல சொன்ன மாதிரி தாங்க. ஆ பார்த்த மாரி தான், ஷூட் பண்ண மாரி தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு இங்க எல்லாருமே ரெடியாகி போயிருப்பாங்க. அனீஸ் பாய் வந்துட்டு நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கடைசி நேரத்தில அவங்க ஃபோனையும் எடுக்கவும் மாட்டாங்க, கோவிலுக்கு வரவும் மாட்டாங்க. வழக்கம் போல ஏற்கனவே கார்த்திகாவ கல்யாணம் பண்றதுக்காக எந்த கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, அதே கோவில்ல தான் வந்துட்டு சேரனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகும். ஆனா சந்தா வரவே மாட்டாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "நான் போய் பார்த்துட்டு வரேனே" அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. "நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கருந்து கிளம்புவாங்க. பாண்டி போயிட்டு அவங்க வீட்ல பார்க்கும்போது, அவங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. வீடு பூட்டி இருக்கும். ஸோ அவங்க ஃபோனுக்கு மாத்தி மாத்தி கால் பண்ணி பார்ப்பாங்க. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு இருக்கும். அப்போ சோழன் கிட்ட வந்துட்டு பாண்டி சொல்லுவாங்க, "இந்த வீட்ல யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்ப வேற எங்கேயாவது இருப்பாங்களா? இல்ல வந்துட்டு இருப்பாங்களா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சே, இன்னுமா வராம இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு ஆட்டோல ஏறி போயிட்டாங்க அப்படின்றத மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. மத்தபடி வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாரி சொன்னதுனால, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு, இப்ப ஐயர் வந்து சொல்வாரு, "கோவிலுக்கு வந்து நட சாத்தணும். ஆ பொண்ணு வர்ற மாரி தெரியல. நீங்க போகலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ, இப்ப அதனால தான் மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. இப்போ கார்த்திகாவுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாமாவுக்கு வந்து எப்படியாவது நல்லபடியா கல்யாணம் ஆனா போதும். மாமாவும் நல்லா புரிஞ்சுக்கிறணும், குடும்பத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சு தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி கல்யாணம் ஆகாம போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ, எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்காக சந்தா வரலன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது சேரன்னா ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. இதுக்கு முன்னாடி கல்யாணம் நின்னு போகும்போதெல்லாம் வந்துட்டு அவர் பெருசா எதுவுமே அவ்வளவா வருத்தப்பட்டது கிடையாது. ஃபீல் பண்ணுவாரு. பட் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னா இந்த தடவ சந்தாவ லவ் பண்ணியிருக்கிறாரு. லவ் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சந்தா வரல அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சோழனும், பாண்டியும் போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அனீஸ் பாய் கூட வேலை பார்த்த அந்த ஹிந்திக்காரங்க கூட எல்லார்கிட்டயும் கேட்டு பார்க்குறாங்க. அப்ப தான் வந்து அதில ஒருத்தன் சொல்றான். இல்ல அனீஸ் பாயவும், அவங்க தங்கச்சியுமே வந்து அவங்க மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ சோழன் வந்து கேட்குறாங்க, "அவங்க தான் ஏற்கனவே ஊருக்கு போயிட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அப்படி அந்த மாரி தான் பொய் சொல்லி இங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சந்தாவ கூட கூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ பீகாருக்கே வந்து சந்தா போயிட்டாங்க. இப்ப சந்தா எங்க இருப்பாங்க? பீகார்ல போய் அவங்கள எப்படி தேடுறது? கண்டிப்பா தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்படின்னு நெனச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வீட்ல எல்லாருமே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "என்னண்ணே இப்படி ஆயிருச்சு? நம்ம வந்து சந்தாவ நம்ம வீட்லயே வச்சிருந்துருக்கணும். இவ்வளோ பிரச்சனை ஆயிருச்சுன்னு தெரிஞ்சிருந்தும், நீ அவங்கள வந்து தனியா விட்டது நம்ம தப்பு தான்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிலா இருந்துட்டு. அப்போ சேரண்ணா வந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. "எனக்கு கல்யாணத்துக்கு ராசியே இல்லப்பா. நான் தான் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதனால இல்ல அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்கண்ணே. கண்டிப்பா சந்தாவ நம்ம கண்டுபிடிச்சுருவோம். சந்தா வந்து உங்கள ரொம்பவே லவ் பண்றாங்க. கண்டிப்பா எங்க இருந்தாலும் சந்தா வந்துருவாங்க. நீங்க இத நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. இந்த மாரி சந்தாவ பீகாருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சேரனுக்கு தலையில பெரிய இடிய தூக்கி போட்ட மாதிரி, அதாவது கல்ல தூக்கி போட்ட மாதிரியான ஒரு மனசுல ஒரு பாரமும், ஒரு வலியும் இருக்குது. பார்ப்போம் இதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்னு. இதுக்கு நடுவுல வந்துட்டு நெறைய பேர் சொல்றாங்க என்ன அப்படின்னா, நிலாவோட அண்ணன் தான் வந்துட்டு நம்ம சந்தாவ இந்த மாரிலாம் நடிக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம் எது உண்மைன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.